ஹலோ வீவர்ஸ், 2026ல நீங்க தாங்க ராஜாவே. நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக போகிறது. அதிர்ஷ்டமானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ராஜாவாகவே வாழப்போகிறார்கள். அந்த அளவிற்கு எல்லா விதத்திலையுமே வசதி வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் என்று எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. எனவே வரப்போகின்ற இந்த புது வருடத்துல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு எந்தெந்த வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது, நீங்க எப்படி இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரக நிலைகளானது ஒருவருடைய ராசியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அனைவருமே 2025ஆம் ஆண்டுல கிரகங்களுடைய மாற்றத்தால பல இன்ப துன்பங்களை கடந்து வந்திருப்பீங்க. தற்போது இந்த ஆண்டுடைய இறுதி மாதத்திற்கே நம்ம வந்துட்டோங்க. பொதுவாகவே வருடம் தொடங்கும் போது அன்றைய வருடம் எப்படி இருக்கும் என்று தனது ராசி பலன்களை வைத்து தெரிந்து கொள்வதில் அனைவருமே ஆர்வம் காட்டுவோங்க. அதன்படிதான் சனி உடைய நிலையும் வருட இறுதியில நடக்க ராகு கேது பெயர்ச்சியுமே 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் கடக ராசியில ஜூன் 2ஆம் தேதியும் பெயர்ச்சியாக கூடிய இந்த ஒரு நிலையும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகத்தை தரப்போகிறது. அதாவது 2026ல பாத்தீங்கன்னா சனியுடைய நிலையை வைத்தும் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இந்த 3 பெயர்ச்சிகளையும் வைத்துதான் பாத்தீங்கன்னா 2026ல இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, அதோடு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் தான் வரப்போகின்ற வருடமானது மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. குபேர ராஜயோகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனவே இந்த 4 ராசியில உங்களுடைய வீடுகள்லயும் இந்த ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற 2026ஆம் ஆண்டானது பல்வேறு வகையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரிஷப ராசியும் சரிங்க, ரிஷப லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் சரிங்க, வரப்போகின்ற 2026வது வருடமானது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. நீங்க தொட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிஜமாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில ஆசைகள் இருந்து அந்த ஆசைகள் நிறைவேறாதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போது அந்த ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, கிரகங்களுடைய மாற்றமானது இவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் என்பதால பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா பணத்திற்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. பணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுமே வந்திருக்கும். ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. பெருசா பணத்துக்கு அப்படின்னு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாது. நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு 2026ஆம் ஆண்டுல ஒரு நல்ல முடிவானது கிடைக்க போகிறது. அதாவது நீங்க கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழலானது மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே கடன் பிரச்சனைகளாகவே இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகளை இப்போது அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த 2026ல சந்திப்பீங்க. அதன் மூலமாக கை நிறைய பணமானது கிடைக்க கொடுங்க. இதனால நீங்க வாங்கிய கடன்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அடைத்துட்டு வந்துருவீங்க. செல்வ செழிப்பான வாழ்க்கையை இந்த ஆண்டானது நீங்க அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தமாக இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே சூழலானது இருக்கின்றது. ஸோ ரிஷபராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு மறக்காம இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. இதன் மூலமாக அவங்களுமே சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அதோடு இனி வரப்போகின்ற இந்த 2026ல் உற்சாகத்தோடு தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வருவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸோடு அவங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்திட்டு வராங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் ரீதியாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக கை நிறைய வருமானத்தையும்
பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாகவே அமைய போகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கையானது ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பல புதிய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. ஏன்னா கன்னிராசி நேயர்கள் கடந்த 2025 ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தாங்க. அதாவது ரொம்பவே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்த ராசிக்காரர்கள்ல இந்த கன்னிராசி நேயர்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தான் அதுல இருந்து விடுதலை பெற்று ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கையான வருடமாகத்தான் இந்த 2026 வருடமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வருடமானது நிச்சயம் குடும்பத்திலையும் சரிங்க, தொழிலையும் சரிங்க, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீர்கள். ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது உங்களுடைய விருப்பப்படி நல்லபடியாக குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இதனால மனதளவுல பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் சந்தோஷத்தோடு இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பண பிரச்சனையால குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்களுமே இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே பணத்திலையும் பிரச்சனையாக இருந்துச்சு, தொழிலையும் முடக்க நிலையாக இருந்துச்சு, அதனால பெருசா என்னால பணத்தை சம்பாதிக்க முடியல. இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாகவும் நான் செலவுகள் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமைகள் அனைத்துமே மாறக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எல்லா விதத்திலையுமே நல்ல மாற்றமானது உண்டாக போகிறது. குபேர யோகத்தால பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு மனதுல இப்போதுதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியே ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மனதளவுல ஒரு புது தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இதுவே உங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாசிட்டிவிட்டியே பாத்தீங்கன்னா உங்களை வந்து அழகாக வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைச்சவற்றையுமே உங்களால முழுமையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குபேர யோகமானது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான ஆரம்பமாக இருக்க போகிறது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக பாத்தீங்கன்னா திருமணம் நடந்து முடியக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த 2025 அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி ஒரு அழகான சந்தோஷமான வாழ்க்கையை 2026 வாழ போகிறீர்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் தீராத துன்பங்களை அனுபவித்து வந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு 2026 ஆண்டானது ஒரு மகிழ்ச்சியான அத்தியாயமாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலங்களில் எதை எடுத்துக்கொண்டாலும் இவங்களுக்கு துன்பம் மட்டுமே இருந்து வந்தது இல்லையா, அந்த துன்பங்கள் எல்லாமே இப்போது விலகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. கடந்த காலங்களில் நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது செய்ய முடியாமல் போயிருந்தாலும் சரிங்க, ஏதாவது தடங்கள் வந்து அந்த விஷயம் நடக்காமல் போயிருந்தாலும் சரிங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க மீண்டும் முழு மனதோடு பாத்தீங்கன்னா புது தன்னம்பிக்கையோடு நீங்க இந்த 2026 செயல்பட்டு வரலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உச்ச பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ரொம்ப நாட்களாகவே பொருளாதார ரீதியாக மந்தமான நிலையிலேயே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாக போகிறது. நீண்ட நாள் ஆசைகளை எந்த ஆண்டு நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளானது கூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்த ஆண்டு அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க, அது இந்த 2026 வருடம் தாங்க. ஆமாங்க, வரப்போகின்ற இந்த 2026 உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக ஆசைகளாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்து முடிய போகிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியானது பெருக போகிறது. பண வரவானது எதிர்பார்ப்புக்கு மேலாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த 2026 அமைய போகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 2026 ஆண்டானது ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்களாகவே போராடி வந்த பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாங்க. 2025 வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான யோசனைகளானது மனசுக்குள்ள இருந்திருக்குங்க. எதையுமே ஒரு தெளிவான முடிவோடு பார்த்தீங்கன்னா உங்களால் அணுக முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. எது செய்வதாக இருந்தாலுமே மனதுக்குள்ள ஒரு குழப்பமானது இருந்திருக்கும். இது செய்யறது நம்ம சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான யோசனையிலேயே பார்த்தீங்கன்னா பாதி நாட்களை கடந்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட யோசனைகளுக்கான ஒரு தெளிவான தீர்வு தான் 2026 உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணமானது நல்லபடியாக நடந்து முடிய போகிறது. இந்த ஆண்டுல குபேர யோகத்தால வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பணியாற்றக்கூடிய இடத்துல ஊதியமும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த ஆண்டு இவங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்க போகிறது என்று தான் சொல்ல வேண்டுங்க. மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தரப்போகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கேற்ப வருமானமும் உங்களுக்கு கை நிறைய அதிகமாக கிடைக்க போகிறது. இதனால நீங்க விருப்பப்பட்ட வீடு வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது இப்போது சாதகமான முறையில மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல துலாம் ராசி, மகர ராசி, கன்னி ராசி மற்றும் ரிஷப ராசி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் புது வருடம் இனிமையான வருடமாக அமையக்கூடும். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.